வெல்கம் டு யாத்திகா ட்ரெண்டி ஃபேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஜோரா பிராண்ட் குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு ரயான் வித் சில கலெக்ஷன்ஸ் வந்து ரயான்ல வந்திருக்கும், சிலது வந்து உங்களுக்கு சில்க் ஷைனிங்ல வந்திருக்கும். அவாசா மாதிரி தான் உங்களுக்கு சேம் பிரிண்டட். இது சைஸ் பாத்தீங்கன்னா S2 XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கும். எஸோட சைஸ் வந்து 36, M சைஸ் 38, L 40, XL 42, XXL வந்து 44 சைஸ் வரைக்கும் வரும். இது வந்து சைட் பேக்கெட் அவைலபிளா இருக்கும். இதுல வந்து சைட் பேக்கெட் அவைலபிளா இருக்கும். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 299. இந்த காஸ்ட்டுக்கு யாருமே ஜோரா பிராண்ட் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஃபுல் ஃபினிஷிங்கோட வந்திருக்கும். யோக் பார்ட்ல வந்து இந்த எம்ப்ராய்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து லைட் கிரீன் கலர்ல கோல்டன் பிரிண்ட்ல வந்திருக்கும். உங்களுக்கு கோல்டன் பிரிண்ட்ல வந்து ஒரு லீஃப் டிசைன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சும்மா ஒரு டாட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஃபுல் ஹைட் பாத்தீங்கன்னா 41. இதோட ஃபுல் ஹைட் வந்து 41 இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 299. 3 ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அரௌண்ட் தமிழ்நாடு. அதர் ஸ்டேட் வந்து 30 rupees ஷிப்பிங் சார்ஜ் வரும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஆஷ் கலர்ல உங்களுக்கு வந்திருக்கும். லைட் ஆஷ் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும். இது கோல்டன் கலர்ல ஷிம்மர் போட்டு அவ்வளோ காம்பினேஷன் நல்லா இருக்கும். நம்ம சேம் கலர்ல ஷிம்மரும் வந்து சேல் பண்ணிருக்கோம். கோ கலர்ஸ் பிராண்ட்ல வந்து ஷிம்மரும் சேல் பண்ணிருக்கோம். இது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு வந்து சைட் பேக்கெட் அவைலபிளா இருக்கும். ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் அவைலபிளா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா அதே சேம் சில்க்ல வந்து ஷைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ யோக் பாட்ல வந்து சேம் கலர்ல டிசைன் கொடுத்துட்டு சின்ன சின்னதா எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிட்ட பாத்தீங்கன்னா தெரியும் சமிக்கி ஒர்க். ஸ்லீவோட எண்ட்ல வந்து நெக் யோக் பாட்ல இருக்கிற அந்த டிசைன் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர்ல ரெட் கலர் காம்பினேஷன் வச்சு இந்த ஃப்ரண்ட் யோக் பாட் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு வி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க நெக்கு. ஸோ ஸ்லீவ்ல வந்து சும்மா ஒரு கோல்டன் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் போட்டு உங்களுக்கு ரெட் வித் கோல்டு காம்பினேஷன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரீன் கலர். இது வந்து பீகாக் கிரீன் கலர் வித் கோல்டன் கலர்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் யோக் பார்ட் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்லீவோட எண்ட்ல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு டாட்டர் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க. சைஸ் பாத்தீங்கன்னா S2 XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க் கலர் இல்லாம பீச் கலர், லைட் பீச் கலர் வித் பிங்க் மிக்ஸ் காம்பினேஷன்ல வந்திருக்கும். யோக்ல வந்து சம்திங் டிஃபரெண்ட் ஸ்ட்ரெயிட்டா இல்லாம இந்த மாதிரி ஒரு பேரலல் டிசைன்ல போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் கோல்டன் கலர்ல டிசைன் போட்டு. ஸோ எல்லாத்துலயுமே சேம் வந்து உங்களுக்கு சைட் பாக்கெட் அவைலபிளா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 299 வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்சு கலர், பேல் ஆரஞ்சு சொல்லுவாங்க, அது மாதிரி லைட் ஆரஞ்சு கலர்ல கோல்டன் கலர்ல நெக் பார்ட் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க. யோக் டிசைன் பார்த்து இந்த வி ஷேப்ல உங்களுக்கு வந்திருக்கும் டிசைன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆலிவ் கிரீன். ஆலிவ் கிரீன்ல ஃபுல்லா டிசைன் போட்டு இந்த யோக் பார்ட் மட்டும் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்ல கொடுத்துருப்பாங்க. இந்த யோக் பார்ட் மட்டும் எம்ப்ராய்டிங் ஒர்க்ல வி நெக் டிசைன் பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாவல் பழம் கலர் உங்களுக்கு, அதாவது ஒயின் கலர் சொல்லுவாங்க. அந்த கலர்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு ஃபிளவர்ல டிசைன் போட்டு யோக் பார்ட் வந்து சும்மா நீட்டா ஒரு பிளைனா ரிச் அண்ட் ராயல் லுக்கா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஆஃபீஸ் வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். டெய்லி யூசேஜ்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வியர் பண்ணிருக்கிற இதே தான் உங்களுக்கு. இது வந்து பிங்க் கலர், ராணி பிங்க் கலர். ராணி பிங்க்ல வந்து உங்களுக்கு கோல்டன் கலர்ல டிசைன் போட்டு ஃபிளவர் கொடுத்துருப்பாங்க காம்பினேஷன்ல. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சான்ஸே கோல்டன் கலர்ல ஒரு ஷிம்மர் போட்டீங்கன்னா வந்து அதோட லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையா இருக்கும். உங்களுக்கு லுக் காம்பினேஷனும் வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் கிரீன் கலர், அதாவது பேரட் கிரீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி லைட் கிரீன் கலர்ல யோக் பார்ட்ல வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. நெக் பேட்டர்ன் வந்து வி ஷேப்ல அப்படி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸ்லீவ்ல வந்து ரெட் கலர்ல உங்களுக்கு காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா யோக் வந்து ரெட் வித் ஒயிட் இருக்கிறதுனால ஸ்லீவ் வந்து பிளெயினா ரெட் கலர்ல உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பீச் கலர்ல வந்து ஸ்மால் டிசைன்ல சின்ன சின்ன ஃபிளவர் போட்ட மாதிரி ஒரு டிசைன்ல டாட்டர் வச்சு அந்த டாட்டர் சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டன் கலர்ல டாட்ஸ் வச்சிருப்பாங்க. அடுத்த பூல வந்து ரெட் கலர்ல அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இது எதுவுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. ஸோ எதுவுமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலர் சொல்லுவாங்க.
லைட் பேபி பிங்க் கலர்ல ராணி பிங்க் கலர் வித் பிளாக் காம்பினேஷன் வந்து யோக் பார்ட்ல டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்லீவும் உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல இந்த இந்த ஃபுல்லாவே வந்து பிளாக் வித் ஒயிட் டாட்ஸ் வந்திருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் பிளாக் கலர்ல உங்களுக்கு ஸ்லீவோட எண்ட்ல காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஜோரா பிராண்ட். இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 799. இதோட எம்ஆர்பி இப்ப நம்ம கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா 299 மட்டும் தான் இது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நிறைய பேர் வந்து லாஸ்ட் மந்தோட வீடியோ கொண்டு வந்து இந்த ட்ரெஸ் அவைலபிளா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அந்த மாதிரி நம்ம கிட்ட அவைலபிள் இல்ல. ஸோ இந்த வீக் நான் போட்டேன்னா ஒரு 1 வீக் மட்டும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். வேணுன்றவங்க சீக்கிரமா பின் பண்ணி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து கலெக்ஷன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி சொல்றீங்க. அதுக்கு வந்து நீங்க லேட்டா வர்றதுதான் காரணம். ஸோ சீக்கிரமா வாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு புக் பண்ணீங்கன்னா இமீடியட்டா எனக்கு பேமெண்ட் பண்ணணும். ஸோ வெயிட்டிங்ல ஹோல்ல ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வைக்கணும், 1 டே வைக்கணும், 24 நாளைக்கு நான் பே பண்றேன் அந்த அந்த இதுக்கு வந்து இங்க நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ வேணும்னு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களோட ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு சேம் டேல டிஸ்பாச் பண்ணுவோம். இன்னைக்கு மார்னிங் 10 o'clockல இருந்து ஆர்டர் எடுக்கிறோம்னா ஈவினிங் 5 o'clock டெய்லி டிஸ்பாச் பண்ணுவோம் எஸ்டி கொரியர்ல. ஸோ ஈவினிங் 5க்குள்ள வரது எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் 5க்கு வந்துடும். ஸோ ஆஃப்டர் 6-7க்கு வரது வந்து மறுநாள் காலையில மறுநாள் ஈவினிங் வந்து அதே மாதிரி 5 o'clock உங்களுக்கு டிஸ்பாச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட யூடியூப் லிங்க் குரூப் லிங்க் தரேன். அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ்லாம் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.